தூத்துக்குடியை கழுகு பார்வையில் கண்காணிக்க 650 சிசிடிவி கேமரா அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிற்கிணங்க டவுன் ஏஎஸ்பி மதன் வழிகாட்டுதலின்படி மாநகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்தினை கண்காணிக்கவும் குற்ற செயல்களை தடுக்கவும் 650 இடங்களில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் நவீன வசதிகளுடனான சிசிடிவி கேமரா அமைக்கப்படுகிறது. இதற்கான துவக்க விழா பூமி பூஜை பாலை ரோட்டில் எஃப்சி குடோன் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் கலந்து கொண்டு சிசிடிவி கேமரா அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். பின்னர் அவர் கூறுகையில், தூத்துக்குடி மாநகரின் நுழைவு வாயில்கள் மற்றும் முதன்மை சாலைகள் அனைத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளது. இதில் மொத்தம் 650 கண்காணிப்பு கேமரா அமைக்கப்படுகிறது. இந்த கேமராக்கள் அமைக்கும் பணி தனி வழித்தடம் மூலம் 4 மாத காலத்தில் முழுமையாக நிறைவு பெறும். இதற்கென்று தனி கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்படும். அதில் போக்குவரத்து நெருக்கடி மற்றும் மாநகருக்குள் எத்தனை வாகனங்கள் வந்து செல்கிறது என்பதும் கணக்கிடப்படும். அதேபோல் 3ஆம் மைல் தேசிய நெடுஞ்சாலை பாலம், முத்தியாபுரம் ரவுண்டானா, மாப்பிளையூரணி விலக்கு, புதூர் பாண்டியாபுரம் உள்ளிட்ட 8 இடங்களில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பில் இருக்கும். தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு குற்ற செயல்கள் நடக்காத வகையில் மக்கள் பாதுகாப்பு நலன் கருதி செயல்படுத்தப்படும் என்றார். நிகழ்ச்சியில் உதவி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சண்முகபாலன் மற்றும் சண்முகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.